ஹரே கிருஷ்ணா பக்தர்களே, அறிவின் அரசன் பாகம் 34 அத்தியாயம் 8 கிருஷ்ண அறிவில் செயலாற்றல். நமாம் கர்மாணி லிம்பந்தி நமே மர்மக்ஸ்பலே ஸ்புருஹா இதி மாம் யோ விஜானாதி கர்ம பீர்ணபத்யதே. என்னை பாதிக்கும் செயல் எதுவுமே இல்லை. செயலின் விளைவுகளை நான் நாடுவதும் இல்லை. என்னை பற்றிய இந்த உண்மையை உணர்பவனுக்கு கூட செயலின் விளைவுகளில் சிக்குவதில்லை. பகவத்கீதை 4.14. உலகம் முழுவதும் கர்மத்தால் கட்டுப்பட்டுள்ளது. ஒரு மில்லிமீட்டர் அளவுக்கு கோடிக்கணக்காக இருக்கும் மைக்ரோபுகள் அல்லது நுண்கிருமிகளை பற்றி நாம் எல்லோரும் அறிவோம். இந்திரகோபம் எனப்படும் இந்த மைக்ரோபிலிருந்து உயர் கிரகங்களின் மன்னனான இந்திரன் வரை எல்லோருமே கர்மங்களால், செயலின் பின் விளைவுகளால் கட்டுண்டவர்களே என்று பிரம்ம சம்ஹிதை கூறுகின்றது. நல்லவையோ கெட்டவையோ நாம் எல்லோருமே நமது செயல்களின் பின் விளைவுகளை அனுபவித்து இன்புறவோ துன்புறவோ வேண்டும். விளைவுகளை இன்புறவும் துன்புறவும் வேண்டும் வரை ஜட உடல்களால் நாம் கட்டுண்டவர்களாகவே இருக்கிறோம். இயற்கையின் ஏற்பாட்டால் ஜீவாத்மாவுக்கு இன்புறுவதற்கும் துன்புறுவதற்கும் ஜட உடல் கொடுக்கப்பட்டுள்ளது. பல்வேறு அவசியங்களுக்கேற்ப பல்வேறு உடல்கள் அடையப்படுகின்றன. மிருகங்களை கொன்று பச்சை மாமிசத்தை தின்பதற்கேற்றவாறு புலியின் உடல் அமைக்கப்பட்டுள்ளது. அதுபோலவே பன்றியின் உடல் மரத்தை தின்பதற்கேற்றவாறு படைக்கப்பட்டுள்ளது. மனிதர்கள் என்ற நிலையில் காய்கறி கனிகளை உண்பதற்கேற்றவாறு நமது பற்கள் அமைக்கப்பட்டுள்ளன. கடந்த வாழ்வுகளில் ஜீவாத்மா செய்த செயல்களுக்கேற்பவே இந்த உடல்கள் எல்லாம் அமைக்கப்பட்டுள்ளன. நமக்கு வரப்போகும் உடல்களும் இப்பொழுது நாம் செய்து கொண்டிருக்கும் செயல்களுக்கேற்பவே அமைக்கப்பட்டு வருகின்றன. ஆனால் முன்காட்டிய பதத்திலே ஸ்ரீ கிருஷ்ணர் அவரது உன்னத இயற்கையை அறியும் ஒருவன் செயல்களின் பின் விளைவுகளிலிருந்தும் விடுபட்டு விடுகிறான் என்று கூறியிருக்கின்றார். நாம் மீண்டும் இந்த ஜட உலகில் சிக்கிக்கொள்ள வேண்டி வராதபடி நமது செயல்கள் இருக்க வேண்டும். கிருஷ்ணரை அறிந்தும் அவரது செயல்களின் உன்னத இயற்கையை உணர்ந்தும் இந்த ஜட உலகிலும் ஆன்மீக உலகிலும் எவ்வாறு அவர் இயங்குகிறார் என்பதை புரிந்து கொண்டும் கிருஷ்ண உணர்வினராவதால் இது சாத்தியமாக்கப்படக்கூடும். கிருஷ்ணர் இப்பூ உலகில் வரும்போது அவர் நம்மை போலில்லை. அவர் முற்றிலும் தெய்வீகமானவராக இருக்கிறார். நாம் நமது செயல்களின் பலன்களில் விருப்பம் கொண்டவர்களாக இருக்கிறோம். ஆனால் கிருஷ்ணர் எந்த பலன்களையும் எதிர்பார்ப்பதில்லை. அவரது செயல்களுக்கு பின் விளைவுகளும் இல்லை. பலன் விளை செயல்களில் அவருக்கு விருப்பமும் இல்லை. நமே கர்மபலே ஸ்புருஹா. நாம் வியாபாரத்தில் இறங்கினால் லாபத்தை நோக்குகிறோம். நமது வாழ்க்கையை இன்பமயமாக்கும் பொருட்களை அந்த லாபத்தில் வாங்க வேண்டும் என்று நாம் திட்டமிடுகிறோம். கட்டுண்ட ஆத்மாக்கள் எதை எப்போது செய்தாலும் அனுபவிப்பதற்கான ஆசையே அச்செயலின் பின்னணியாக இருக்கின்றது. ஆனால் கிருஷ்ணருக்கு ஆசைப்பட வேண்டியது எதுவுமே இல்லை. அவரே பரமபுருஷ பகவான். எனவே எல்லாவற்றிலும் அவர் முழு நிறைவு கொண்டவராக இருக்கிறார். கிருஷ்ணர் இவ்வுலகுக்கு வந்திருந்த போது அவருக்கு எண்ணற்ற காதலிகள் இருந்தனர். மேலும் 16,000ற்கு மேற்பட்ட மனைவிகளும் இருந்தனர். எனவே அவர் மிகவும் புலன்வயப்பட்டவர் என சிலர் எண்ணுகின்றனர். ஆனால் இது உண்மையல்ல. கிருஷ்ணருடன் உறவுகளை பற்றிய பொருளை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த ஜட உலகில் தந்தை, தாய், மனைவி, கணவன் என நமக்கு பற்பல உறவுகள் இருக்கின்றன. இங்கே நாம் என்னென்ன உறவுகளை காண்கிறோமோ அவையெல்லாம் பரமபுருஷரான இறைவனுடன் நமக்குள்ள உறவுகளின் திரிந்த பிரதிபலிப்புகளே. இந்த ஜட உலகில் நாம் காண்பவை எதுவுமே பூரண உண்மையின் என்றும் தோன்றியது. ஆனால் காலத்தில் இங்கு அது தலைகீழாக பிரதிபலிக்கப்பட்டிருக்கின்றது. கிருஷ்ணருடன் நமது உறவு என்னவாயினும் அது நிரந்தரமாகவே இருக்கின்றது. அவருடன் நமக்கு நட்புறவானால் அந்த நட்பு பிறவிதோறும் தொடர்கின்றது. இந்த ஜட உலகிலோ நட்பு சில வருடங்களே இருந்து பின் முறிந்து விடுகின்றன. எனவே இது திரிந்த தற்காலிகமான பொய்யான நட்பு என அழைக்கப்படுகின்றது. நாம் கிருஷ்ணருடன் நட்பு கொண்டால் அது முறிவதே இல்லை. கிருஷ்ணரை தலைவராக ஆக்கி கொண்டால் நாம் ஏமாற்றப்படவே மாட்டோம். கிருஷ்ணரை நமது மகனாக ஏற்று நாம் அன்பு காட்டினால் அவர் இறப்பதே இல்லை. கிருஷ்ணரை நமது காதலராக நாம் நேசித்தால் எல்லோரினும் அவர் சிறந்தவராக இருப்பார். ஏனெனில் அவரிடமிருந்து பிரிவே ஏற்படாது. கிருஷ்ணர் பரமபுருஷராதலால் எல்லையற்ற அவருக்கு எல்லையற்ற பக்தர்கள் இருக்கின்றனர். சிலர் அவரை காதலர் அல்லது கணவராக நேசிக்க முயற்சி செய்வதால் கிருஷ்ணர் அந்த பாத்திரத்தையும் ஏற்றுக்கொள்கிறார். எந்த வழியில் நாம் அவரை அணுகிறோமோ அதே விதத்தில் அவர் நம்மை ஏற்றுக்கொள்வார். அவரே பகவத்கீதையில் கூறுகின்றார்,
ये यदा मां प्रपद्यन्ते तांस्तदैव भजाम्यहम् मम वर्त्मानुवर्तन्ते मनुष्या पार्थ सर्वशः. அவர்களது சரணாகதிக்கேற்ப அவர்கள் எல்லோருக்கும் நான் பலனளிக்கின்றேன். பிரிதாவின் மகனே, ஒவ்வொருவரும் எல்லா விதத்திலும் என் வழியை பின்பற்றுகின்றனர் என்பதை அறிவாயாக. பகவத்கீதை 4.11 கிருஷ்ணர் இவ்வாறு கூறுகிறார். ஹரே கிருஷ்ணா. இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். இனி அடுத்த பதிவில் இதன் தொடர்ச்சி தொடரும். மிக்க நன்றி. ஹரே கிருஷ்ணா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிபிகேஷன் பெல்லை அழுத்துவதன் மூலம் அடுத்த பதிவுகள் உங்களை வந்தடையும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றி கேட்டு மகிழ்வோம். ஹரே கிருஷ்ணா.